முதல்ல வரும்போது சும்மா ஒண்ணுமே இல்லாத சமானமா வந்தேன். ரெண்டாவது வந்து நிறமான கர்ப்பிணியா வர, மூணாவது போயிட்டு வர, குழந்தைய பத்தி கையில் எடுத்துட்டு வர. எப்படி நீ ஒரே இரவுல அது ஒரே பாட்டுல கேட்பாளுங்க. அந்த சூரிய வம்சத்துல ஒரே பாட்ட பணக்காரன் ஆயிலையா, ஒரே பாட்ட அதுல கேட்க மாட்டீங்க. ஒரே பாட்டுல குழந்தைய பத்தி ஒரு பெண்ணா பிறந்தா நல்லா அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வித குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏதனா ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? நீ சொன்னது எல்லாமே அச்சம் மடம் பைப்பு போடு குப்பாலு வாசல் நெட்டு எல்லாம் எங்களை போல நல்ல ஆடை அணிய இது நைட் டிராவல் சரி. நைட் டிராவல் டிராவல்ஸா எங்க தொடங்கி எங்க முடியாது? காஞ்சிபுரம் கலந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகும். புளியமரம் நின்று ஏற்றி டவுன் பஸ் யாருமே சூப்பர். அதெல்லாம் போகட்டும். நல்லா திருமணம் செஞ்சுட்டு வரும்போது நகரத்தோட தான் திருமணம் செஞ்சுட்டு வந்தேன். பூசிலே ஒண்ணு காணும், காதலி ஒண்ணு காணும். எப்படி என்னடி இது அலம்பரமா ஒரு பெண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் ஒரு தாய் தந்தை சொல்ற பேச்சை கேட்டா உங்களுக்கு திருமணம் பண்ணுங்க. நீ நிறைய வாழலாம். அவங்க தாய் தந்தை சொல்ற பேச்சு கேட்ட என்ன பண்றோம் தட்டி நான் அவனை தட்டிய மாட்டேன். நான் மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணிப்போம். அவர்தான் நான் சைட் அடிச்சு சொல்றேன் பாரு. அதான் தப்பு. நான் ஒருத்தன் எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்காதான் ஒருத்தன் வீட்டுக்கு போய் கெதி பறந்தேன். அப்படி என்னதான் வாழ்க்கையில சொல்லி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. குழந்தை 10 வருஷம் அப்ப போறக்கூடாது. சக்காச்சி 10 வருஷமா குழந்தை கிடையாதுன்னு சொன்னேன். குழந்தை போலவே நான் போவாதான் போய் வந்தேன். அப்ப கூட குழந்தை கிடையாது. அப்ப எனக்கு போவாங்க கோவில் போய் வந்தேன். அப்பயும் குழந்தை கிடையாது. அப்புறம் என்ன பண்ணேன்? காஞ்சிபுரத்து நுனியப்ப டாக்டர். அவர் பேர் முனியப்பனா? ஆமா. முனியப்பன்ல அவர்கிட்ட போன புடிச்சு சொன்னாரு. ஏதோ புடிச்சியா? கை நாடி. அவர் சொன்னாரு கோயந்தமா குழந்தை இல்லைன்றே. நான் சொல்ற மாதிரி செய்ய மாட்டேன். என்னன்னு சொன்னாரு? நானு கேட்டேன். ஏம்மா குழந்தை இல்லைன்றிய உன் கர்ப்பப்பை எடுத்து தண்ணியில நல்லா ஒரு அலசு அழிச்சு நல்லா ஒரு குமிக்கி நல்லா ஒரு தொவிச்சு அப்படியே பிரிஞ்சு காய போட்டுட்டாம நான் திருப்பி போட்டு அனுப்பிச்சுட்டேன். கர்ப்பப்பையன ராசு கடையில் இருக்கிற கோழி பையாரு தண்ணியில எடுத்து அலசி பிழிஞ்சு காய போடுறதுக்கு அவர் தாண்டி சொன்ன எழுதுன தெரியும். டாக்டர் தான் சொன்னாங்க. போனா போன்னு சொல்லிட்டு நாளைக்கு முன்ன தண்ணிக்கு போனேன். சரி ஊரு பொம்பளைங்க கேட்டேன். என்னன்னு கேட்டாங்க பொம்பளைங்க? முன்னாடி கொஞ்சமா சம்பாதிக்கிறானே கேட்டாங்க. என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுக்காரரு? கரும்பு வெட்டுறாரு. கரும்பு வெட்டுறாரா? காரி மூஞ்சாலுங்க என்ன எனக்கு துக்கம் கொஞ்சம் சூத்திர ஏறிச்சு. போய் கரும்பு சாத்தி பட்டுங்க கதவு சாத்திட்டு துக்கத்துல படுத்துருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்து வந்தாரு. ஏண்டி அழுவுன்னு கேட்டாரு. உடம்பு கூட மூஞ்சில காரி போயிடாங்க. நான் மாழவா சாகுவான்னு கேட்டேன். உடனே கிளம்பி பைக்கை கிளம்பி போனேன். சரி ஆற்காடு போனாரு. ஆற்காடு போயிருப்பாரு. நகரத்துல வர நைட்டு 11 மணிக்கு திறந்து போட்டு தான் படுத்துருந்தேன். ஏதோ திறந்து போட்டு வச்சிருக்கேன். அதுவடியே திறந்து போட்டு படுத்துருந்தேன். நைட்டு பக்கத்துல படுத்துக்கலாம் தடவுறாண்டியம்மா என்ன தடவுறேன் கேட்டா இந்த மூக்கு தண்ணி மூக்குக்கு அப்புறம் மூக்கு போட்டு கஷ்டம். ஐயோ அதான் போனா போய் சொல்றேன். ஒரு 2 நாள் பொறுத்து காது கம்பளை கேட்டா அது மாதிரி குஷ்டு வந்து காதை பிடிச்சி ஐயோ பவிந்தமா மூக்குக்கு மூக்கச்சி கட்ட மூக்க பிடிச்சி கடிச்சிட்டான். காதுக்கு கம்பளை கட்ட
கட்ட காதையும் பிடிச்சு கட்டுறான் அந்த பாவி கட்ட இனிமே வேற எதையும் கேட்க கூடாது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கருப்பு கட்டும் மேஸ்திரி இல்ல ஒரு சம்பளம் மட்டும் ஆ, ஆ. மூக்கு கேட்டேன் மூக்கு பிடிச்சு கட்டேன் காது கம்பளம் கேட்டேன் காது பிடிச்சு கட்டேன் இன்னைக்கு ஒரு சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் ஏண்டி எதை கேட்டாலும் எதை கேட்கலையோ அதை பிடிச்சி கடிச்சிடறான் வேற எதையும் கேட்காதடி ஒன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் என்னத்த சொன்ன அடி கட்டிக்கு பாவாடி கேட்டுக்கிறேன் ஐயோ அவங்க குடிச்சு வந்து எத்த பிடிச்சு ஐயோ, கட்டுவோம் போயிட்டவா. நினைச்சாலே நெஞ்சே பதறுது. ஆமா, எதடி பிடிச்சி கடிப்பான் ஆமா என்னத்த அரசாங்கத்துக்கு நாட்டிக்கிட்டு வந்திருக்கோம் எங்க கூட ஆடுடி போய்